பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் உங்கள் எல்லாரையும் ஷாலம் ஃபெலோஷிப்க்கு அன்புடன் அழைக்கிறோம். நம்மளோட தேவனை நம்ம தொடர்ந்து ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ண போகிறோம். நம்மளோட தேவன் இல்லாமல் நம்ம இல்லை. ஆமென். ஏன்னா அவர் தான் நம்மளை உருவாக்கிய தேவன். அவரோட பிரசனம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆமென். ஸோ அவரோட பிரசனம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இந்த பாட்டை பாடி அவரை ஆராதிப்போம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனது முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவ பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே, அழைக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டேன் நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே, பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் நாடுவோம் என வேண்டி கேட்பதும் பிரசன்னமே, பிற பாஷை பேசுவோம் பிற தேசம் வாழுவோம் என வேண்டி கேட்பதும் பிரசன்னமே, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி, உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம் தான் எனது தகுதி. Everyone needs compassion, a love that's never failing. Let mercy fall on me. Everyone needs forgiveness, the kindness of a Savior, the hope of nations. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save forever. Author of salvation, He rose and conquered the grave. Jesus conquered the grave. So take
everything I believe in, and I surrender. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save forever. Author of salvation, He rose and conquered the grave. Jesus conquered the grave. Shine your light and let the whole world see. We're singing for the glory of the risen King. Shine your light and let the whole world see. We're singing for the glory of the risen King. Savior, He can move the mountains. My God is mighty to save. He is mighty to save forever. Author of salvation, He rose and conquered the grave. Jesus conquered the grave. இப்பொழுதும் நம் தேவனாகிய அவரோட அன்பான ஆவியானவரை நம்ம வரவேற்போமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
மலையிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் போர்க்களத்துள்ளோர் சாட்சுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் போர்க்களத்துள்ளோர் சாட்சுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று என்னால் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. இப்பொழுதும் தொடர்ந்து தேவ செய்தியை கொடுக்க என்னோட அம்மா சிஸ்டர் சாரல் அப்ரஹாம் நம்மளை வழி நடத்துவாங்க. வார்த்தை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்று நாம் பார்ப்போமானால் கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை என்றால் என்ன? கர்த்தருடைய வல்லமை எங்கு இருக்கிறது? கர்த்தருடைய வல்லமை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அழகாக பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நீங்கள் இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் கையை வைத்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தையில் உள்ள அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரும். இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரும்.
ஒருவேளை சிறு பிள்ளைகளாக கூட இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னால் படிக்க முடியல, எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எக்ஸாம் டைமில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பலன் உங்களுக்குள்ளாக வந்து இறங்கும். நீங்கள் அசாதாரணமான காரியம், எவ்வளவு டஃப்பான எக்ஸாமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறது. ஏன் பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறார்? ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை வந்து அவர் அனுபவிச்சார். இந்த வார்த்தையில் உள்ள ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால தான் பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை நல்ல ஜாப் கூட கிடைக்காம நீங்கள் ஜாபுக்காக, வேலைக்காக நிறைய இடத்துல ரெஸ்யூம்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனாலும் எனக்கு வாய்ப்புகள் வரவில்லையே, எனக்கு காரியங்கள் நடக்கவில்லையே, ஏன் இப்படி இருக்கிறது, நான் பலவீனமாக இருக்கிறேனே, ஏன் இப்படி இருக்கிறது, நான் நல்லா தானே சாப்பிட்றேன் ஆனால் பலவீனமாக இருக்கிறேனே, என்னால் வந்து கிறிஸ்துவுக்குன்னு காரியங்களை செய்ய முடியலையே, என்னால் வந்து மற்றவர்களை மாதிரி சுறுசுறுப்பாகவோ, மற்றவங்கள மாதிரி ஆக்டிவாகவோ, மற்றவர்களைப் போல் எழும்பி பிரகாசிக்க முடியாமல் நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலோ அல்லது உங்கள் தலையிலோ கையை வைத்து நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அந்த வார்த்தையில் உள்ள அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் பலனாக மாறிவிடும். உதாரணமாக நாம் பார்ப்போமானால் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். செங்கடலை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போயிட்ட பிறகு கர்த்தர் செய்த அந்த வல்லமையை பார்த்து அவரை பாடி புகழ்ந்து புகழ்ந்து பாடுறாங்க. கர்த்தர் என் பலனானவர், கர்த்தர் என் கீதமானவர், கர்த்தர் என் ரட்சிப்பானவர். ஏன்னா கண்ணால் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கடல் வந்து 2ஆக பிளந்து வழி கொடுக்குது. அவங்க கடந்து போனதுக்கப்புறம் பார்வோனுடைய சேனைகளும் அவனுடைய ரதங்களும் அந்த கடலில் அப்படியே மூழ்கி போகிறத அவங்க வந்து கண்ணார பார்க்குறாங்க. அப்போ கர்த்தருடைய வல்லமையை வந்து இந்த இடத்துல பார்த்து அந்த ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரின் பலனானவர், கர்த்தரின் கீதமானவர், கர்த்தரின் ரட்சிப்பானவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து புகழ்ந்து பாடுறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் வந்து ஒரு அதிசயத்தை செய்யும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆண்டவர் வந்து வார்த்தையை கொடுப்பாரு, இல்லைனா ஒரு பாடலை கொடுப்பார், இல்லைனா நீங்கள் போகிற வழியில் கூட ஒரு ஆட்டோவில் ஒரு வசனம் வரும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீலரில் எங்கன்னா ஒரு போஸ்டரில் கூட ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும், ஒரு 2 வீலரில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு வார்த்தை வந்து ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தை தான் அந்த அற்புதத்தை செய்யுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இவங்க கர்த்தருடைய வல்லமையை வந்து அவங்க பார்த்ததுனால அவங்க வந்து எப்படி பாடுறாங்க? கர்த்தர் என் பலனானவர் என்று சொல்லி பாடுகிறாங்க. கர்த்தருடைய வல்லமை, அந்த பலன் வந்து உங்களுக்குள்ளாக இருக்குமானால் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களெல்லாம், அசாதாரணமான காரியங்களையெல்லாம் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். எபேசருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சத்துவம் என்றால் என்ன? சத்துவம் என்றால் பலனை குறிக்கிறது. அப்போ நம்ம எதில் பலப்படணுமா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின், அவருடைய பலத்திலும் நம்ம என்ன பண்ணணுமா? பலப்படணுமா. கர்த்தர்கிட்ட தான் அந்த பலன் இருக்கிறது. கர்த்தர்கிட்ட தான் அந்த பலன் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கிட்ட இருந்து தான் பலன் நம்மளுக்கு வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாம்சத்துக்கு வந்து 3 வேளைகளை உணவுகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். காலையில் ஒரு வேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட அந்த நாள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பசி எடுக்கும், உங்களுக்கு பசி உணர்வு தூண்டி விடும், மயக்கமாக வரும், சாப்பிட முடியாமல். அதுவும் சுகர் பேஷண்ட், ப்ரெஷர் பேஷண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்ட் டைம் எடுக்கணும், எடுத்து அவங்க மாத்திரையை போடணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஆவிக்குரிய பலன் வருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய ஆகாரமாகிய அந்த மன்னாவாகிய தேவ வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சத்துவம் என்றால் என்ன? பலனை குறிக்கிறது. அந்த பலனை
நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏசியா 40வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவன் என்றால் என்ன? அவன் ஒரு பலவீனனாக காணப்படுகிறான். அவனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஏசியா 40வது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அதிகாரம். ஏசியா 40 அந்த 31 பார்த்தீங்கன்னா கழுகை உதாரணமாக வைத்து அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி அழகாக அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கழுகை பற்றி ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். கழுகோட ஆயுசு காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 வயது. ஆனால் அது தன்னுடைய 40 வயதில் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுமா, ஒரு தனிமையான ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாமல் ஒரு மலை உச்சிலையோ ஒரு இடுக்குலையோ எங்கன்னா போய் ஒரு பொந்தில் என்ன பண்ணுமா, அது மறைந்து தன்னுடைய சிறகுகளையும் தன்னுடைய நகங்களையும் பிச்சு போடுமா. பிச்சு போட்டு அது என்ன பண்ணுமா, ரத்தம் வடியுமா. அதுக்கு ரத்தம் வடிகிற அளவுக்கு ஒரு இறகு கூட இல்லாமல் ஒரு நகம் கூட இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சு 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 எல்லாத்தையுமே ரத்தம் வர அளவுக்கு அது செய்யுமா. ஏன் அப்படி அது செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 40 வயதில் புது பலன் வேணும்னு சொல்லி, பழைய பலன் இருக்கிற இந்த பலன் போதாது, எனக்கு புது பலன் வேணும், எனக்கு புது இறகுகள் வேணும், எனக்கு புது நகங்கள் வேணும், எனக்கு நான் மறுபடியும் இப்போ பறந்ததை விட இன்னும் அதிகமாக உயரத்துக்கு பறக்கணும்னு சொல்லி தான் அப்படி செய்யுதுன்னு சொல்லி அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக சகோதர சகோதரிகளே, தன்னுடைய அந்த சிறகுகளும் தன்னுடைய நகங்களும் அதற்கு வளர்ந்து வருகிற நேரத்தில் அது என்ன பண்ணுமா, சிறகுகளை அடித்து எழும்ப ஆரம்பிக்குமா. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். உதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா 40 வயசு அப்படின்னு ஆன உடனே என்ன ஆகும், சுகர் வரும், ப்ரெஷர் வரும், மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த 40 வயசுக்குள்ளாகவே நம்ம அந்த பலனை தரிப்பித்து கொள்வதற்கு ஆண்டவராகிய வசனத்தை நம் உணவாக உட்கொண்டு அவரோட பலத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். அப்போ தான் நம்ம ஒரு 70 வயசு 80 வயசோ 90 வயசோ அந்த காலகட்டத்தை நம்ம பலத்தோடு கூட கடக்க முடியும். நீங்கள் மாம்சத்துக்கு மாத்திரம் உணவு கொடுத்தா போதாது, ஆவிக்குரிய உணவாகிய கர்த்தருடைய அந்த வார்த்தையை பலனாக நீங்கள் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். ஆபகுக் எழுதின புஸ்தகத்தில் நாம் பார்ப்போமானால் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த இடத்துல எவ்வளோ அழகாக ஆபகுக் சொல்கிறார் பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். மான்களுடைய கால்கள் பார்த்திங்கன்னா எப்படி ஓடும், அது ஒரு சிங்கமோ ஒரு புலியோ துரத்திட்டு வரும்போது அது எப்படி ஓடும் பார்த்துருக்கீங்க இல்லையா? நல்ல வேகமாக அது ஓடும் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு. நல்ல வேகமாக ஓடி அது தன்னுடைய கால்களை பலப்படுத்தி கொள்ளுது. ஓட ஓட தன்னுடைய கால்கள் அதுக்கு பலத்தை அதிகப்படுத்தும். அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணணும், ஆண்டவராகிய வசனத்தை நம்ம உட்கொண்டு அவருடைய பலனில் நம்ம தரித்து அவருடைய பலனில் நாம் வாழும் பொழுது உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் என்று ஆபகுக் சொன்னது போல உயரமான ஸ்தலங்களிலே ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். உயரமான காரியங்கள் வாய்க்கும்படி செய்வார். உயரமான நல்ல தகுதியான நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் நம்மை தேடி வரும்படி செய்வார். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார். அப்போ இந்த பலன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்துல தான் வருது. கர்த்தரிடத்துலேருந்து வருகிற பலனே உங்களை வாழ வைக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலனே உங்களை உயர வைக்கும். ஆபகுக் சொன்னது போல கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலனே கழுகை போல எழும்ப வைக்கும். கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு பலன் வரலைன்னா அந்த பலன் மனுஷிகமான பலன். அந்த பலனை வைத்து உங்களால் எந்த காரியமும் செய்துவிட முடியாது. கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு பலன் வரும்பொழுது தான் நீங்கள் பலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவீர்கள், மான் கால்களைப் போல ஓடுவீர்கள், உயரமான ஸ்தலங்களில் நடப்பீர்கள் என்று சொல்லி வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது.
28வது சங்கீதம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு கர்த்தர் தான் பலனாக இருந்தார், தாவீதுக்கு கர்த்தர் தான் கேடகமாக இருந்தார். அதனால தான் ரொம்ப அழகாக தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு பலனையும் கொடுக்குறாராம், சமாதானத்தையும் கொடுக்குறாராம், அவங்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிறாராம். அவரே என் பலன் என்று சொல்லி, கேடகம் என்று சொல்லி தாவீது அழகாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாம் அழகாக தியானிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது? கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாம்சத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு உடற்பயிற்சி போன்ற காரியங்களை செய்து கொள்கிறோம். ஆனால் ஆவியை பலப்படுத்திக் கொள்வதற்கு கர்த்தருடைய வசனத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை நாம் உண்ண வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை நாம் 3 வேளையும் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் தானியேல் எப்படி 3 வேளை ஜெபித்தாரோ அதே போல் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய வல்லமை நம்மளை மூடிக்கொள்ளும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை மேன்மேலும் பலப்படுத்துவார். ஒருவேளை எனக்கு இந்த நாட்களில் பலன் இல்லாமல் இருக்கிறது, ஐயோ நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, ஐயோ என்னோடய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என்னை பலவீனன்னு சொல்கிறாங்களே, என்னால் எந்த காரியத்தையுமே செய்ய முடியலையே, எதை செஞ்சாலும் நான் தோற்று போகிறேனே, எதுலையுமே எனக்கு வெற்றி இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறாரே, என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாளே, டாக்டர்களை என்னை கைவிட்டுட்டாங்களே, என்னுடைய உறவுகளை என்னை கைவிட்டுட்டாங்களே, என்னுடைய சுற்று இனத்தார்கள் என்னை கைவிட்டுட்டாங்களே, அப்படியெல்லாம் சொல்லிக்கூட நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவராகிய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரே என் பலன். நீங்கள் அந்த வார்த்தையை அறிக்கிடுங்கள், அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் உங்களை புது பலனால் நிரப்புவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பலனால் நிரப்புவதை நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள். ஆச்சரியமாய் இருக்கும். டாக்டர்கள் முடியாது என்று சொன்னது அது முடியும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடும் பொழுது கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கர்த்தருடைய மன்னாவை, அந்த ஆகாரத்தை, அந்த உணவை, அந்த வசனத்தை உட்கொள்ளும் பொழுது கர்த்தரே உங்களுக்கு பலனாயிருப்பார். இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா, நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்பா, உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை இப்பொழுதே எங்களுக்கு இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, உம்முடைய வார்த்தையில் விடுதலை இருக்கிறது. அந்த வார்த்தை இப்பொழுதே எங்களுக்கு இறங்கி வந்து விடுதலையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிறவரே, அப்பா, உம்முடைய பலனை எங்கள் மேலே நீர் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து நீங்கள் இந்த ஷாலம் ஃபெலோஷிப் நிகழ்ச்சியை பார்க்கும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வருகிற தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஆலோசனைகளையும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். உங்க பிரசனம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்